எப்படி முடிஞ்சா? பாட்டு பாடுறேன்னு எந்த விதமான கிரிஞ்சி வேலைகளையும் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போங்க. ஆக்சுவலி நம்ம நினச்சா கூட பண்ண முடியாது, ஏன்னா இப்போலாம் பாட்டு பாடினா கூட காப்பிரைட் கிளைம் அடிக்கிறாங்களாம். ஸோ இப்போ நம்ம பேச போகிறது வந்து வாட் இஃப் சீசன் 2ஓட எபிசோட் 1. ஸோ அதை பார்த்து முடிச்சாச்சு. அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேசலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஆனால் நம்ம பிளான் பண்ணதை விட இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் பேச போறோம்னு நினைக்கிறேன். அது ஏன் தெரியுமா? ஏன்னா பேசுகிற அளவுக்கு ஒரு நீங்கள் அதிகமாக பேசுவீங்களா கம்மியாக பேசுவீங்களான்ற பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எபிசோடை பார்க்கறதுக்காக நீ 2 வாரமாக மாங்குன்னு ஒரு அரை மணி நேரம் பாருன்னு டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. சரி விடுங்கப்பா, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? ஆக்சுவலி இதில் பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லைன்னா சொல்லிட முடியாது, ஏன்னா இதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பேச தானே போகிறோம். அப்படி என்ன பேசுறதுக்கு கண்டென்ட் இருக்குன்னா எனக்கு தெரியல. என்ன கன்றாய் வேணா இருந்துட்டு போகுது. ஐயோ டேய், நான் பேசுகிற நேரம் பார்த்து பக்கத்தில் ஒரு ட்ரெயின் போகுது, ஃப்ளைட்டு போகுது, என்னை போட்டு சாவடிக்கிறா இல்லை ஆண்டவா. சரி, என்னமோ போயிட்டு போகுது, நம்ம கதைக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்போ நேரம் வாட் இஃப் சீசன் 2ஓட ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துருந்துருப்பாங்க. அதனால் இது ஒரு ஸ்பாய்லர் இருக்கிற ரிவ்யூவாக தான் போகும். அப்படின்றதுனால எனக்கு இதை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களாம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரில, அங்கே வந்து யாண்டு செத்து கிடக்கிறான், அதுவும் தலை குப்புற கலந்து செத்து கிடக்கிறான் இல்லையா. அவன் பக்கத்தில் வரும்போது பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அவனை சுட்ட இடத்துல இன்னும் அந்த புகை அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இடம் ரொம்பவே வந்து குளிராக இருக்கிற ஒரு இடமா இருக்குது. ஏன்னா சன்லைட் கூட உள்ளே வராத இடமா இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிற இடமா இருக்குன்னு சொல்லி சொன்னால், இன்னமும் அவனை சுட்ட அந்த புகை வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்றப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு உடனே நெபுலா உள்ளே வரா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, அவளுக்கு அந்த யார் சுட்டாங்களோ அவங்க பக்கத்தில் தான் இருப்பாங்கன்ற மாதிரி எந்த விதமான சந்தேகமே வரலையா. இவன் பாட்டு எவனை திடுன்னு 4 பேர் வந்தாங்க, நாங்கள் பாடியை தூக்கிக்கிறோன்னா சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டா. ஆக்சுவலி எதுக்கு அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சீரியஸில் பார்த்தோன்னா அந்த கமாண்டர் வந்து என்ன சொல்லுவான்னா, ஓகே ஒரிஜினலான போலீஸ் நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசுவான். நாங்களாம் வந்துட்டோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்புங்கிற மாதிரி பேசுவான். கிட்டத்தட்ட நெபுலா வந்து அந்த இடத்துல யாரும் மதிக்கவும் மாட்டானுங்க, ஓகேவா. ஏன்னா பிளாக் ஆர்டர்லேருந்து வந்தவ, நம்மளுடைய நோவா காப்பில் இவ எப்படி சேர முடியும், நம்ம ஜாண்டரில் முதல்ல இருக்கவே தகுதி இல்லாதவங்கிற மாதிரி, அதுதான் ஆக்சுவல் ரீசனு. ஸோ அதனால வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, நெபுலா பக்கத்தில் கூட வரவிட மாட்டானுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கிளம்புங்கிற மாதிரி தான் தெனாவட்டா இருப்பானுங்க. அதனால தான் நெபுலா வந்து வெயிட் பண்ணுவான். ஏன்னா யாண்டு வந்து அவளோட ஃப்ரெண்டு. ஸோ இவனுக்கு என்னதான் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், என்னதான் இவனுங்க எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறோம் கிள்ளிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு போனாலும் ஏதாவது ஒன்று இவனுக்கு மிஸ் பண்ணிட்டு போவானுங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் யாண்டோட டெட் பாடியை தூக்கிட்டு போகிற வரைக்கும் நெபுலா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருப்பான். இதுதான் ரீசன். ஆக்சுவலி வந்து நெபுலோட கேரக்டரை வந்து ஓவராலாக பார்க்கும்போது நல்லாவே எழுதியிருந்தாங்க. அந்த நெபுலாக்கு ஏற்படுற அந்த துரோகமாகட்டும், நெபுலா அதுலேருந்து மீண்டு வரதாகட்டும், அது ஆஸ் அ காமிக்காக வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இதில் நம்ம வாட்டிஃபில் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி ரஷ் பண்ணப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இவ டக்குன்னு தோத்து போகிறா, அடுத்த 2-3 சீன்லேயே வந்து திரும்பி ரைஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது அவ்வளோக்கா வந்து விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து அவ்வளோ அப்பீலிங்காக இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அதனாலே வந்து இந்த எபிசோட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஃபீலை தான் கொடுத்துச்சு. ஆல்சோ இப்போ வந்து நெபுலாவை சென்ட்ரிக்காக வச்சு இவ்வளோ பெரிய ஸ்டோரியை சொல்லணும்னு என்ன அவசியம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, வாட் இஃப் சீசன் 1 ஞாபகம் வருது. இப்போ வாட் இஃப் சீசன் 1ல என்ன ஆச்சுன்னா வந்து எல்லா எபிசோடுமே வந்து தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட் எபிசோட் முடிக்கும் போது எல்லாத்தோட கேரக்டரையும் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட் இஃப் சீசன் 2ஓட எண்ட்லையும் கூட இந்த நெபுலாவோட மெயின் கேரக்டர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இந்த டைம் டியூரேஷனை 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படின்னு எவனும் ஜோசியக்காரை எழுதி கொடுத்தானு தெரில. சரி 30 நிமிஷத்துக்குள்ளேயாவது கரெக்டாக ஃபுல்லாக கண்டென்ட்டை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜியோ ஏர்டெல் காரை மாதிரி என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் 28 நிமிஷம் தான் கொடுக்குறான். சரி 28 நிமிஷமாவது நீ ஃபுல்லாக கொடுக்குறேன்னு பார்த்தியா, அதுலேயும் 5 நிமிஷம் கிரெடிட்ஸ்க்கே ஓடிடுது. சரி 5 நிமிஷம் தான் கிரெடிட்ஸ்க்கு ஓடிச்சு, மீது 23 நிமிஷம் இருக்கலான்னு பார்த்தா முதல் 10 நிமிஷம் அந்த புள்ள பேசிக்கிட்டே இருக்குங்க. ஜிவிஎம் படத்தில் வர மாதிரி, இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, நாங்கள் இருந்தேன், இவங்க என்னை வந்து காப்பாற்றினாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு ஓத்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளை தான் போட்டு எடுக்கிறாங்க. என்னத்த சொல்ல. சரி விடு, அது கூட பரவாயில்ல. ஆனால் ஒருத்தர் ரூமரை கிளப்பி விட்டான் பார்த்தியா, இந்த மாதிரி யாண்டோக்கும் நெபுலாக்கும் சண்டை, அவங்க 2 பேர் தான் வேற லெவலில் சண்டை போட்டுக்க போகிறாங்க, ஃபேஸ் ஆஃப் வந்து வேற லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹைப்பெல்லாம் கிளப்பி விட்டானுங்க. நான் அந்த ஹைப்பில் தான் உட்காந்து பார்த்தேன். ஏன்னா யாண்டு கிட்ட இருக்க அந்த ஆரோ வச்சு வேற லெவலில் வித்த காட்ட போகிறான், நெபுலா காலி அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்லேயே போட்டு தள்ளி இருக்கானுங்க. அதை கூட ஓரளவுக்கு மன்னிச்சு விட்டுறான்னு வச்சுக்கேன். ஆனா கேள்வி கேட்க கூடாதான் கேட்லாக் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி இவனுங்க வாட் இஃப்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எவ்வளவு மோசமா எழுதுறானுங்க தெரியுமா. இப்ப தேனோஸை வந்து ரோனன் டிஃபீட் பண்ணிட்டான், தேனோஸ் சுத்தி இருந்த எல்லாரையும் ரோனன் டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு ரோனனை பவர்ஃபுல்லா காமிச்சிட்டு அவன் கேரக்டரை கடைசியில அந்த இடத்துல வச்சு முடிச்சிட்டாங்க. அந்த ஷீல்டு ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, நடுவில் ஷிப் மாட்டிட்டு வெடிச்சு போயிடுது. இவ்வளவுதான், எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி எழுதுனாங்க, எப்படி இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளவு லெத்தாஜிக்கா வந்து எழுதி
எழுதிட்டு இது பேர் மட்டும் வாட் இஃப் அப்படின்னு வச்சு தப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக அது செம்ம சீன். நான் கூட பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், உள்ளே வந்து ஏதாவது பண்ணுவானா சொல்லிட்டு அப்படியே திறக்கும் போது அப்படியே ரோடனை காட்டுறாங்க. என்ன இது அப்படின்னு வர்றான். உள்ளே வந்து மறுபடியும் லொச்சக்குன்னு மூடுறாங்க. ஐயோ ஆண்டி ஆண்டி பிடிக்கிருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனான்னு சுத்தமாக காட்டவே இல்லை. செம பண்ணா போச்சு. ஏய் பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, இப்போ இந்த மொத்த கதையில பாத்தீங்கன்னா ஜாண்டார் வந்து ஷீல்டால மூடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆனாலும் ஷீல்டு திறக்காது. ஓகேவா? 50 வருஷம் ஆனாலும் எவனாலையும் திறக்க முடியாது. உள்ள இருந்து கூட டேமேஜ் பண்ண முடியாது, வெளியில இருந்து டேமேஜ் பண்ண முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஷீல்டு. ஆனா எனக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் தான், சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராது. எப்படி சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராது, ஆனா மழை மட்டும் பெய்யுது. எப்படிடா அது? இதை போய் நீ மாரல் கரண்ட்டை கேட்டேன்னு வச்சுக்கேன், அவன் சிம்பிளா ஒரே டைலாக் தான் சொல்லுவான். கேள்வி கேட்கக்கூடாதுதான் கேட்லாக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. நீ வேற அப்படி கேட்லாக் மட்டும் என்ன கொடுத்துட போறான்? எங்க டேட்டால இந்த மாதிரி சரியா கொடுக்கல, எவனோ ஒருத்தன் ஃபைலை தொலைச்சிட்டான், எவனோ ஒருத்தன் ஃபைலை மாத்தி வச்சுட்டான், எவனோ ஒருத்தன் டேட்டா பத்த தப்பா போட்டான், இந்த மாதிரி மிஸ்மினிட்ஸை நம்மள திருப்பி விட்டுரும். எப்படி நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சரா சொல்றான்னு கேட்டா இல்ல உள்ள எவனோ ஒருத்த தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை கை காட்டி விடுறது. என்னடே இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஆக்சுவலி இந்த சீசன் 2ல எபிசோட் 1 பத்தி ஓட்டுறதுக்கும் ட்ரோல் பண்றதுக்கும் ரோஸ்ட் பண்றதுக்கும் நிறையவே கண்டென்ட் இருக்குது. நம்ம உட்காந்து சீன் பை சீனா செதுக்கி ஓட்டலாம். ஆனா இருந்தாலும் இதுல எனக்கு பிடிச்சது சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னா வந்து நெபுலா வந்து யாண்டோட ஃபின்னை யூஸ் பண்ணி அந்த ஆரோ பிடிக்கிற ஒரு சீன் இருக்கும். உண்மையில அந்த ஷாட் செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த ஃபின் வந்து யாண்டோட விசில கேட்டு வர மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் வந்து அந்த ஃபின்னை நெபுலாவை யூஸ் பண்ணி அந்த ஆரோ வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். அது வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்க, செமையா இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது நெபுலா வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். அது எக்ஸாக்டா எனக்கு அப்படியே இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2ல ஒரு ஆக்ஷன் வரும் அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1ல ஒரு ஆக்ஷன் வரும். அது அப்படியே ரெசம்பிள் பண்ற மாதிரியே லைட்டா அப்படியே தூவி விட்டுருப்பாங்க. எனக்கு அந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வைப் வந்து இதுல அப்படியே கிடைச்சது. அந்த சில சீக்வன்ஸும் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு நல்லபடியாக முடிச்சிருந்தாங்க. ரொம்ப மொக்கையா போய் முடிக்காம நல்லபடியாக முடிச்சிருந்தாங்க. அப்படி முடிச்சதுதான் அந்த சீரிஸை வந்து இந்த எபிசோட வந்து ஒரு ஆவரேஜ் எபிசோட காமிச்சிச்சு. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நானும் பார்க்கும்போது கிறுக்கி நம்ம யாண்டு ரொம்ப மிஸ் பண்ற போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு சிரிக்கி அந்த ஆரோவை வந்து ஆட்டையை போடணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் எதுக்குள்ள எப்படி அதுக்குள்ள வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்படி வச்சார் அப்படின்ற மாதிரிலாம் தெளிவாக காட்டல. 30 நிமிஷத்துல எதையுமே பெருசாக காட்டலைன்னாலும் பட் அந்த கனெக்ஷனுங்கிறது நல்லா இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் ஒன்று இருக்கு. நம்ம கேப்டன் மார்வலில் வருவான்ல ஒருத்தன் யான்றாகன்னு சொல்லிட்டு, அவனை கூப்பிட்டுட்டு வராங்க. அவன் வந்து பெருசா ஒண்ணுமே கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டானே. எங்க 2200 படி இறங்குறது கஷ்டம் அப்படிங்கிறத குறுக்கோளில் கயிறை பிடிச்சி இறங்கலான்னு காட்டுறதுக்கெல்லாம அங்கே கூட ஆள் வரணும். அதுவும் வந்தவன் ஒரு கொளுத்து வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். சரி அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எவனோ அதை கூப்பிட்டு வந்தானுங்க, அதெல்லாம் நாங்கள் காட்டலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ சொல்லிக்கங்க, பிரச்சனை கிடையாது. பட் என் டவுட் என்னன்னு சொல்லி சொன்னால், ஃபுல்லாக தண்ணியால் வச்சு அதை நாங்கள் கூல் டவுன் பண்ணியிருக்கோம் அந்த கோரன்னு சொல்லி சொல்கிறீங்க. கோரே வந்து இப்போ என்ன சொன்னா டம்ப் ஆகுது, ஹீட்டில் வந்து நெபுலா வந்துகிட்டு இருக்கும்போது டமால்னு வெடிக்குது. அப்புறமா எப்படி ஜாண்டர் அப்படியே இருக்குது? எனக்கு அந்த டவுட் புரியவே இல்லையே. அந்த கோருங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜாண்டாருடைய ஒட்டுமொத்த கோருன்னு இல்லை, அது ஜஸ்ட் டேட்டா கோர் தான். ஸோ டேட்டாஸை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அது வெடிச்சதுனால ஜாண்டாருக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அதனால நம்ம இதை ஈஸியாகவே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சீரீஸில் ஒரு சில லேசி ரைட்டிங்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு தான். அதுலேயும் மெயினாக நம்ம டோனி ஷிவா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோனன் செத்து போனது அது பார்த்தீங்கன்னா ஒரு லேசி ரைட்டிங் தான். சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களான்னு தெரியல, ரோனன் அதில் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ரோனனுக்கு டப்பிங்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கவும் தேவையில்லை, அவன் பேசினா தான் நான் பண்ணும்போது பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் லேசி ரைட்டிங் சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த யான்ட்ராக்கோட கேரக்டர் ஆக்சுவலி ஜஸ்ட் நெபுலாவை இந்த மாதிரி பிடிச்சி கொடுக்கறதுக்காகவும் இல்லை நெபுலாவை கிட்ட டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே அவனை யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தேவையில்லாம வேற ஏதாவது ஒரு கேரக்டரை போட்டிருக்கலாம். பட் இந்த கேரக்டர் காமிச்சதும் ஓகே தான், ஏதோ இவனுக்கு ஏதோ புதுசாக காட்டணும், மக்கள் பார்த்தோன்னே வாவ் இவரா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழகும் சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. ஒரு வந்தோடனே இவன்டா அந்த ஃபீல் தான் வந்துச்சு. என்ன வாவ் இவரா, அந்த மனுஷன் யாருன்னு கண்டுபிடிக்கிறே எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த பச்சை கலர் சட்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் ஆமா இவன்ல அந்த கேப்டன் மார்வலில் வருவான்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் யான்ட்ராக் அப்படின்ற பேரையே மறந்துட்டேன். ஏன்னா கேப்டன் மார்வல்னு ஒரு படம் வந்ததே நான் மறந்துட்டேன். அந்த படத்தை வரை ஞாபகப்படுத்தாதீங்க பாஸ், மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இது வரைக்கும் என் வாழ்நாள்ல ஒரு படத்துக்கு போயிட்டு அந்த படத்துக்கு ஏன்டா வந்தோன்னு முதல்ல நினைச்ச படம் அந்த படம் மட்டும்தான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், எந்திரிச்சு போயிடலாம்டா, கடுப்பா இருக்குடா, நான் தியேட்டர் பிரிண்ட்ல கூட பாத்துக்கிறேன் அப்புறமா பொறுமையா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் தான் கேட்காம உட்கார்றா, காசு கொடுத்து வந்துட்டு வர வழி கிடையாது, பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்ததுக்கு கடைசியா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்
எனக்கு மட்டும்தான் தெரிச்சு. சரி டாபிக் மாறுது பாரு. வாட் இஃப் அடிக்க சொன்னா கேப்டன் மார்வலுக்கு போயிட்ட நீ. அட ஆமால, அது என்னன்னு தெரியல, கேப்டன் மார்வலை பத்தி பேசினாலே ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. சரி விடு, நம்ம டாபிக் உள்ள வருவோம். சொல்ல போனா இல்ல சர்ப்ரைஸ் ஃபேக்டர்னு ஒண்ணுமே இல்லை இந்த வாட் இஃப் எபிசோட பொறுத்த வரைக்கும். இதே சீசன் 1ல வந்து ஒரு எபிசோடுக்கும் ஒரு வாவ் ஃபேக்டர் இருந்துச்சு, ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்துச்சு. அது எதுவுமே சுத்தமா 1% கூட இந்த எபிசோடு 1ல குறிப்பா இல்ல. அண்ட் இதுக்கப்புறமும் நிறைய இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வந்து நம்ம வாவ் ஃபேக்டரே இல்லைன்னு சொல்லிட முடியாது. இது ஜஸ்ட் ஒரு எபிசோட் 1 தானே. அது மட்டும் இல்லாம எபிசோட் 1லயே ஒரு 2 இடத்துல எனக்கு வாவ் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கும்போது ஹவர்ட் த டக் நெபுலா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா கோரை பத்தி விஷயத்தை கேட்கறதுக்காக வருவாங்க. அதாவது அந்த யாண்டுவோட ஹேரோல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்ல இந்த மாதிரி ஹாலோகிராமிக்கை காட்டுவாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க, இதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா, இதை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த மனுஷன் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடையில கோருக்கு வந்து ஃபன் பண்ணுவாரு. இது கூட தெரியாதா, இது சாதாரண டேட்டா கோர் மேட்டர் ஆச்சு, இது ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாரும் செம்ம ஆச்சரியமா இருக்கும். உனக்கு எப்படா தெரியும் சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற அதே நேரத்துல தான் ஹவர்ட் டேக்கே கேட்பாரு, எவ்வளவு பெரிய டானு எனக்கே தெரியாது, உனக்கு எப்படா தெரியும், இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கும் போது எனக்கு சத்தியமா அந்த இடத்துல சிரிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். நல்லாவே இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் நம்ம குரூட்டை வந்து இந்த மாதிரி தாயக்கட்டி உருட்டுறதா இருக்கட்டும், அதே நம்ம மீக்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சமையல்காரெல்லாம் காமிச்சதா இருக்கட்டும், நம்ம டிராக்ஸ் ஆக்சுவலி அது ஒரு கேள்வியே இருந்துச்சு. டிராக்ஸ் டைம்ல என்ன பாத்தீங்கன்னா தேனோஸை கொல்ல போனாரு, அதாவது ரோனன் வந்து கொல்ல போனாருன்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. மனுஷன் ஜெயில தான் இருப்பாரு. ஜெயில இருந்த மனுஷன் எப்படிங்க வந்தாரு, அதுவும் எனக்கு கேள்வி. அதுவும் மிஷினை போட்டு உடச்சிட்டு இருப்பாரு, வேற விஷயம், அதுவும் விட்டுருவோம். பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் மேக்கரா வந்து இருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே ஒன்னா காமிச்சிட்டே இருப்பாங்க. யான்ட்ராக வந்தது இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ரொம்ப மைனரான ஒரு சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கையளவான கேரக்டர்ஸை வச்சு எடுத்த ஒரு சீரீஸ்னே சொல்லலாம். நல்லா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி வந்து நீ சொல்ற மாதிரி இது நல்லா தான் இருந்துச்சு, பட் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். மார்வல் ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பா இது இல்லவே இல்லை, நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கும் இது இல்லை. ஆல்சோ இன்னும் சொல்ல போனா இந்த மார்வலோட வாட் இஃப் எபிசோடுக்கே ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்கிறது வந்து சீசன் 1ஓட எபிசோடு 4 தான். அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எபிசோட யாரும் மறந்துருக்க முடியாது. இப்போ எல்லா எபிசோடையும் பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒன்று வந்து ரஷ் பண்ணிட்டாங்கன்னு தோணும். ஆனால் அந்த எபிசோடு வந்து கண்டிப்பாக அப்படி தோணவே தோணாது. நமக்கு அது அவ்வளோ ஆர்கானிக்காக ஃபீலாக இருக்கும், அவ்வளோ எமோஷனல் கனெக்டாக இருக்கும். ஸோ ஒரு மாஸ்டர் பீஸ்னா அந்த எபிசோடு தான். அந்த எபிசோடு மிஞ்சுற அளவுக்கு இதுலாச்சும் ஒரு எபிசோடு வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த எபிசோடு 1 இந்த நெபுலாவே கொண்டாந்து லாஸ்ட் எபிசோடு ஏதாவது ஒரு இதில் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், இப்போ எப்படி சீசன் 1ல பண்ணாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து சொல்ல முடியாது, கடைசியில் வந்து நெபுலா வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி கூட வச்சிருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம திருப்பி பார்க்கும்போது இந்த எபிசோடு 1 நமக்கு இப்போ ஆவரேஜாக தெரிகிறது. அப்போ நமக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சீசன் 2 முடிகிற வரைக்கும் இது எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது. அதனால் இது முடியும் போது நம்ம இதில் ஓவராலாக ரிவ்யூ போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு என்னமோ சரியாக படலை. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா இல்லை. பட் எப்பயுமே நம்ம பார்க்குற கண்டென்ட்டாக இருந்துச்சு, அது ஒன்று தான் பிரச்சனை. மார்வலாக இருக்கட்டும் டிசியாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் அடுத்து ஒரு படமோ சீரிஸோ வருதுன்னா அதில் வேறு ஏதாவது ஒரு புதுமையாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த புதுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, இதை எடுத்து வேற ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னால், இப்போ யான்ட்ராக காப்பாற்றுற ஒரு சீனாக இருக்கட்டும், யான்ட்ராக காப்பாற்றுற சீனில் வழக்கம் போல் நடுவில் அந்த காரிடாரில் மாட்டிக்கிறாங்க. அது ஏன் காரிடார் வழியாக தான் தப்பிச்சு போவியா, சைடில் வேறு எந்த வழியாக தப்பிச்சு போக முடியாது. சரி காரிடார் தான் வழி இருக்குன்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சரௌண்ட் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு வந்து பிளான் இல்லைன்னு நினச்சியோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் வந்து திறந்து விட்றாங்களாம். இதை எத்தனை வாட்டி நான் காட்டுவீங்க, எல்லா தடவையும் இதையே காட்டிக்கிட்டு இருந்தால் வேற இது உங்களுக்கு கண்டென்ட் எழுத தெரியலையா, இல்லை வந்து நாங்கள் வேறு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுமா, நம்ம ஆளுலாம் சூப்பராக எழுதுவானுங்க, அதுலேருந்து எழுதுனா முடிஞ்சு போச்சு. வழக்கம் போல் எப்பயும் போல் அதையே பண்ணிக்கிட்டு கையில் பிடிச்சி கீழே இறங்கி போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறீங்க. நல்லா தெரியுது நீ தான் தூக்கி அவனை ஜெயிலில் தூக்கி போட்டுக்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மூஞ்சியை காட்ட முதுகை காட்டிட்டு உட்காந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பின்னால் வந்து சுதக்குன்னு ஒரு சொருகாமல் என்ன பண்ணுவான், இத்தனைக்கும் போகிற அந்த இடத்துல ஒரு பிட்ரைல் நடந்துச்சுன்னு தெரியுது. அப்புறம் மறுபடியும் போகிறீங்க, டீமை சேர்க்குறீங்க, கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேர் ஒன்றா சேருங்க. நேராக போவீங்களா, கண்ட்ரோல் ரூமில் இருக்கல பார்த்து கன்னை தூக்குவீங்களா, அவங்க ஆணு பார்ப்பாங்களா, அதுக்கப்புறம் சீரீஸை முடிச்சிருவாங்களா, சாரி எபிசோட முடிச்சிருவாங்களா. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லா வாட்டி இதை தான் காட்டினேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் காட்டினேன், அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் அப்படின்றனால ஓகே நல்லா இருக்கு பாய் சூப்பர் அப்படின்னு கை தட்டினேன். இப்போ நான் வளர்ந்துட்டேன்டா, எங்கள் வீட்டில் எருமை மாடுன்னு நீ திட்டுறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அப்படி இருக்கிற டைம்லையும் இதையே காட்டிக்கிட்டு இருந்தா வேற எங்கே தான் போகிறது? அண்ட் மிக முக்கியமான விஷயம், நோவா பிரைமுக்கு அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு எண்ணமாக இருந்துச்சுன்னா நீனே தனியாக கொண்டு கொடுத்துரும் உதவி, நீ எதுக்கு தேவையில்லாம இவங்களே மூடுவாங்களாம், திரும்பி இவங்களே திறக்கிறதுக்கு ஆளை வச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம், லூசு பயலுகளா. சரி சைபார்க்காக இருக்கிற நம்ம நெபுலாவை யூஸ் பண்ணி தான் அதை எடுக்க முடியும்னா நீ முதல்ல அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவள் மூளையில் இருக்கிற விஷயங்கள்லாம் மாற்றி அந்த மாதிரி பண்ணலாமே. அவளை ஏதோ மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணி அவளுக்கு சோத்தை போட்டு வளர்த்து அதுக்கப்புறம் நீ ஏன் தேவையில்லாமல் யாண்டுவை கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இவளை வர வச்சு அங்கே போக வச்சு இங்கே போக வச்சு யான்றாக காப்பாற்ற வச்சு அங்கே போய் டேட்டாஸ் வருது திருடி, எதுக்கு இதெல்லாம்? நேற்று அவளை உட்கார வச்சமா செம்மா செத்த லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு
விட்டு எதையாவது சுருகி அவளை மைண்டை மாற்றி விட்டு எல்லாம் பண்ணலாம். சைபார்க்கு தான் அவன் அதெல்லாம் யோசிக்காம உட்காந்து பெருசாக பண்ணிக்கிட்டு சரி அதான் பண்ணீங்களே அவளாம் சைபார்க்குன்னு தெரியுதுல்ல, அவளால் டேட்டா மறுபடியும் மாற்ற முடியும்னு தெரியுதுல்ல, அப்படி இருக்கும் லூசு மாதிரி பென்ட்ரைவை சுருகி காப்பி பண்ணி எடுத்துட்டு வரீங்க ஃபூல்ஸ். அவளை வச்சு எதனால அதெல்லாம் பண்ணணும்? அதை விட்டு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி ரசிக்க தோணும்? எல்லாத்தையும் விட்டுருவேண்டா. ஆனால் அந்த மிக முக்கியமான விஷயம், அந்த கதவு மூடினதுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு கதவு திறக்கிறப்ப கரெக்டாக வந்து வாசல் நின்றா பத்தி 5 வருஷமா அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடா. ஏன்டா எப்போ மார்வல் படத்துலேயும் தான் அவனை காமெடியாக காட்டினீங்க, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியில் சரி ஓகே டான்ஸ் ஆடி போட்டு தெளிங்கன்ற மாதிரி இருந்தாலும் ஏதோ போய் தொலையுதுன்னு சொல்லி விட்டுறலாம். இங்கே வந்து அனிமேட்டட் சீரீஸ்லேயே அதே மாதிரி காட்டிக்கிட்டீங்க. ரோனனுக்கு அப்போ என்னதான்டா பண்ணுவீங்க? பாவண்டாவை. அண்ட் மோர் ஓவர் ரோனன் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் ஆரம்பத்திலே வந்து தானஸை டிஃபீட் பண்ணுறான்ற மாதிரி காட்டுறாங்க. நெபுலா இங்கே மாதிரி எங்கேயும் ஸ்பேஸில் மிதந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றப்போ நெபுலாவோட சிஸ்டரை வந்து அவன் கையோட கூட்டிட்டு போயிடறான்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இதில் பார்த்தோன்னு சொன்னால் கெமோராவை காட்டவே இல்லை. ஸோ கெமோராவை பின்னால் காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் ஐடியா வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒன்று இந்த இதில் வந்து நிறைய விஷயங்கள பிளாட் ஹோல்ஸாக விட்டுருக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதில் எந்தெந்த விஷயங்களை பற்றிலாம் பெருசாக பேசவே இல்லையோ அதெல்லாம் வந்து பின்னால் கனெக்ட் பண்ணுவானுங்க தெரியுமா? அப்படி கனெக்ட் பண்ணுற இடத்துல பெரிய விஷயமா காட்டுறதுக்கு மேபி பயன்படலாம். நல்லா யோசிச்சு பார்த்தா ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சீசன் 1லயே ஒரு பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணியிருப்பானுங்க. சீசன் 1ல அந்த அல்ட்ரான் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா தானோஸ் வந்து கான்லெட்டோட நிற்பான். கான்லெட்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸுமே இருக்கும் எக்ஸப்ட் மைண்ட் ஸ்டோன். அதை தவிர எல்லா ஸ்டோனுமே இருக்கும். அதுல டைம் ஸ்டோன் கூட இருக்கும். டைம் ஸ்டோன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோமே தவிர நம்ம அது ஃபுல்லா ஆராயல. அதையே கேட்கல இவனுங்க. அடுத்த விஷயம், தானோஸை ஒரே சொடக்குல போட்டு தள்ளிட்டாப்ல. கிட்டத்தட்ட ஒரே வீசுதான், ஒரே வீச்சு, அவ்வளவுதான் காலி அவரு. சோ தானோஸையே கொண்டுட்டான் விஷயனே. அதையே இவனுங்க கேட்கல. இதெல்லாம் எங்க கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு கிச்சானாலே இழிச்ச வாங்கிதானேன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல நம்மளை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க போல. சோ நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இதான் வாட்டிஃப் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. பட் இருந்தாலும் நம்மளும் மனுஷங்க தானே, நம்மளும் கேள்வி கேட்க மாட்டோமா? ஏதோ இதுக்கு முன்னாடி தற்கொலையா இருந்தோம், தற்கொலையா இருந்து போடுறாங்க மார்வல் போடு மார்வல் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போவும் அதே மாதிரி பார்ப்போமா? நம்மளுக்கும் வயசாயிட்டே போகுது இல்ல, நம்மளும் பார்க்க மாட்டோம். இதுக்கு பின்னாடி வரவங்களாம் என்ன நினைப்பான், என்னன்னா மார்வல்னா வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னேன், இவ்வளவு சைல்டிஷா போகுதுன்னு சொல்லிட்டு கலாய்க்க மாட்டான். வண்டு சிண்டெல்லாம் கலாய்க்கிறதுக்கு காரணமே இதுதான். இவனுங்க வாட்டிஃப்ங்கிற ஒரு டைட்டில் வச்சுட்டு என்ன எல்லாம் வேணாலும் காட்டலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல. பாய்ஸ் எல்லாரும் இந்த எபிசோட் 1 பார்த்து செம்ம கண்டாயிட்டீங்கன்னு புரியுது. பட் இருந்தாலும் எல்லா ஒன்றுத்தையும் இதில் கைக்கிற வேணாம். அடுத்தடுத்த எபிசோடுக்கு உங்கள் வன்மங்களை வந்து சேகரித்து வைங்க, அதில் பொறுமையாக கைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாம். முதல் எபிசோடு கொஞ்சம் ஆவரேஜாக கொடுத்துட்டு படிப்படியாக கூட கொஞ்சம் ஹைப் ஏற்றி ஒரு பெரிய சம்பவத்தோட இந்த சீசன் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எடுத்தோன்னே எல்லாத்தையும் கைக்கிறாம கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கோங்க. வன்மம்லாம் இல்லப்பா, இது ஜஸ்ட் நம்ம ரேண்ட் தானே. அது சரி, நம்ம மார்வல்னாலே உண்டா வாங்குறதும் மார்வல் ஃபேன்ஸ் கிட்ட திட்டு வாங்குறதும் அவனுக்கு என்ன புதுசா என்ன பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, ஆளாளுக்கு அவங்க வன்மத்தை கக்கியாச்சு. சரி நேயர்களே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் வந்து வாட் இஃப் சீசன் 2 எபிசோடுன்னு பார்த்துருப்பீங்க. அதில் என்ன காட்டியிருந்தாங்களோ அதை பற்றி தான் பேசியிருக்கோமே தவிர்த்து வேற ஒன்றும் அதில் எக்ஸாக்ரேட் பண்ணிலாம் சொல்லவே இல்லை. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்றதுனால அதுக்கான ஆவரேஜ் ரிவ்யூ வந்திருக்கு. அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நல்லா இருக்கணும் தான் நாங்களும் பிலீவ் பண்ணுறோம். ஸோ நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் நல்லாவே பேசலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறியே, இந்த சீரிஸை பற்றி சொல்கிறியே, எங்கே நீ இது மாதிரி ஒன்று எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எவனும் வந்ததாங்க. சத்தியமாக எனக்கு எடுக்க தெரியாது, ஆனால் நல்லா படம் பார்க்க தெரியும் அப்படின்றனால இந்த ரிவ்யூ கொடுத்தாச்சு. அண்ட் தென் அடுத்தடுத்து வரதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து வாட் இஃப் சீசன் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம மொத்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். ஒன்று மட்டும் தான் நானும் அடுத்தடுத்த எபிசோட் நல்லா வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் காஸ்மோ ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ கேப்டன் அமெரிக்கா, நான் டோனி சிவா. இடையில ஒரு வாய்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, அது யாரு? ஆமாம்ல, யாருப்பா அது? அட நான் தண்ணி கேன் போட வந்தவன். ஏன் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்துக்கிட்டேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க கேப்டன் அமெரிக்கா. அண்ட் நான் உங்க டோனி சிவா. அப்புறம் கடைசியா காஸ்மோஸ்ல தண்ணி கேன் போட வந்து ஐக்கியமான உங்கள் ஸ்பைடி.